லசந்த, எக்னாலிகோட, நடேசன், சிவராம் போன்ற பலரின் கொலையாளை கண்டுபிடிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் நாங்கள் 2 கையை உயர்த்தி நாங்கள் ஆதரவுக்கு தயாராக இருக்கிறோம். சந்தேகம் வேண்டாம். வேண்டுமென்றால் இருக்கும் சட்டங்களை திருத்த உதவி செய்கிறோம். புதிய சட்டங்களை உருவாக்க தயாராக இருக்கிறோம். அந்த மத்திய வங்கி கொள்ளைக்காரன் என்று அடையாளம் கண்டுக்கூடிய மகேந்திரன் என்ற நபரை சிங்கப்பூருக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிங்கப்பூர் அரசாங்கத்தில் புதிய புதிய உடன்படிக்கை செய்வதற்கு நாங்கள் உத்தரவு வழங்குவோம். வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள், சதிப்பட்ட மக்களின் இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். யுத்தம் இல்லை, இப்பொழுது யுத்தம் இல்லை, விடுவிக்கப்பட வேண்டும். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுபோல மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நண்பர்களே, இந்த நாட்டிலே இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அரசியல் கட்சி பேதங்களை மறந்து செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் சந்தர்ப்பத்தை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வழங்கும்படி மக்களை நாங்கள் கோருகிறோம். தேர்தல் முடிவுகளின்படி முதலாவது அதிக வாக்குகளை பெற்றவர் அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள். ஆகவே ஜனாதிபதி அவர் இருக்கின்றார். 2வது இடத்திலே சை பிரேமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த இருவர் மத்தியிலும் தான் போட்டி இருந்தது. அவர்களுக்காகத்தான் 2வது 3வது விருப்பு வாக்கை நாங்கள் ஏனைய வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டிலும் தேடினோம். ஆகவே தர்க்க ரீதியாக 3வது இடத்தில் வந்த 4வது இடத்தில் வந்தவர்களின் வாக்குகள் எல்லாம் இனிமேல் எதிர்காலத்திலே பாராளுமன்ற தேர்தலில் போது எங்களுக்கு வர வேண்டும். முரண்படாத, சண்டையிடாத, குரோதமில்லாத, சினமில்லாத, வெஞ்சினமில்லாத நாட்டை காக்கும் ஒரு அரசாங்கத்தை அமைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மூலமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அரசாங்கத்துக்கு நியாயமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக தயாராக இருக்கிறோம். பாருங்கள், நிகழ்ச்சிகள் என்ன இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு கொள்ளைக்காரரை கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல் மத்திய வங்கி கொள்ளைக்காரரை கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல் நாட்டில் கொள்ளையடித்த நிதிகளை வெளிநாடுகளில் வைத்திருக்கக்கூடிய நபருக்கு தண்டனை வழங்க வேண்டும். சொத்துக்களை மேல் கொண்டு வர வேண்டும். அதே போல் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான லசந்த, எக்னாலிகோட, நடேசன், சிவராம் போன்ற பலரின் கொலையாளை கண்டுபிடிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் நாங்கள் 2 கையை உயர்த்தி நாங்கள் ஆதரவுக்கு தயாராக இருக்கிறோம். சந்தேகம் வேண்டாம். வேண்டுமென்றால் இருக்கும் சட்டங்களை திருத்த உதவி செய்கிறோம். புதிய சட்டங்களை உருவாக்க தயாராக இருக்கிறோம். அந்த மத்திய வங்கி கொள்ளைக்காரன் என்று அடையாளம் கண்டுக்கூடிய மகேந்திரன் என்ற நபரை சிங்கப்பூருக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிங்கப்பூர் அரசாங்கத்தில் புதிய புதிய உடன்படிக்கை செய்வதற்கு நாங்கள் உத்தரவு வழங்குவோம். பிரச்சனை இல்லை. அதே போல நாங்கள் தமிழ் புலோ கூட்டணி பிரதிபடுத்தக்கூடிய தமிழ் பேசும் மக்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மலையகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு, பெருந்தோட்டங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அங்கு நிலவும் இல்லை என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னாலே ஒரு காலையில் கூறியிருந்தார். பார்த்தேன், நல்ல விஷயம். அவர் புரிந்து நல்ல விஷயம். அவர்கள் வீடு கட்ட காண வேண்டும், வாழ்வாதாரம் காண வேண்டும். காணியை வழங்குங்கள். மூலமாகத்தான் அவர் முழுமையான இலங்கையராக மாற முடியும். அதைத்தான் நாங்கள் சதி பிரேமதாசோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கின்றோம். உடன்படிக்கை உங்களுக்கு தருகிறோம், பழைய சாசனத்தை தருகிறோம். பாருங்கள், செய்யுங்கள். வாழ்வாதாரம் காண வேண்டும், வீடு கட்ட காண வேண்டும், காணியுரிமை வேண்டும். முடியாது. எங்களுக்கு அனுதாபம் தேவையில்லை, நியாயம் தேவை. ஏன்ட்ட ஒன்று சிங்கனை குத்திக்க அப்படி அனுகம்பாயப்பா சாதாரண தேவன we don't want sympathy, we want justice only. නැත්තම් බෑ ශ්‍රී ලංකාවේ රාවතුල එන්න බෑ. ඒ උත්තර නගරේ ජනතාවගෙනත් අනුරකුමාර දිසානායක මහත්මයා කතා කරලා තිනවා. කතා කරපු දෙයක් කරන්න එක. අතුරුදන් වෙච්ච ජනතාවගේ මව්පිරිස අද කණාවල් போன மக்களின் குடும்பங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நாள் பார்த்தால் உலக குழந்தை தினத்தன்று நான் அனுரவை நாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு காடையன் உள்ளே நுழைந்து
அந்த தாய்மார்கள் மிரட்டியிருக்கிறார். நாங்கள் அரசியல் அடிப்படையிலே அது உங்களால் தான் என்று சொல்ல வரவில்லை, அப்படி அல்ல. அவர் சொல்கிறார், உங்களால் பாருங்கள், உங்கள் பேரை பயன்படுத்துகிறார் பாருங்கள், கண்டுபிடி நடவடிக்கை எடுங்கள் அவருக்கு, இந்த காடையருக்கு எதிராக. அதே போல வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள், சதிப்பட்ட மக்கள் இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். யுத்தம் இல்லை, பொழுது யுத்தம் இல்லை, விடுவிக்கப்பட வேண்டும். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுபோல மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பலமுறை ரணில் விக்ரமசிங்க சொல்லி சொல்லி அழுத்து போய்விட்டேன். நான் நடத்த சொன்னேன், நடத்தவில்லை. நடத்துங்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துங்கள், தேர்தல் நடத்துங்கள். எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக பொறுப்புள்ள எதிர்கட்சி, ரெஸ்பான்சிபிள் ஒப்போசிஷன் என்ற இன்றிருக்கிறோம். நாளை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கம் அமைக்கும் பொழுது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் என்ற முறையிலே பொறுப்புள்ள அரசாங்கமாக செயல்பட தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.